ஒரு நல்ல படத்தை வந்து கூவி கூவி பேச வேண்டியதா இருக்கு. ஒரு மோசமான படத்தை ரொம்ப அசால்ட்டா கடந்து போயிட்டு எல்லாரும் இந்த படம் பாத்திரியான்னு சொல்றது பெருமையா நினைக்கிறாங்க. இந்த படத்தை பாக்குறது தான் பெருமை. எத்தனை பேர் கடைசி விவசாயி பார்த்தீங்க? You should be ashamed of yourself. The greatest கடைசி விவசாயி பத்தி நான் பேசுனது கேட்டீங்களா? ஒரு படம் பார்த்துட்டு வந்து கார்ல ஏறும்போதே பேசியிருக்கேன். நீங்க குழந்தைங்க கொண்டு போய் இந்த படத்தை காட்டுறீங்கன்னா இது வரைக்கும் அந்த குழந்தைங்க பார்த்து குழந்தைங்க சொன்னாங்க என்னப்பா ஸ்லோவா போகுது போர் அடிக்க சொல்லுவாங்க. நம்ம அந்த குழந்தைங்க சொன்னோம் இந்த படம் தான் வாழ்க்கையில் முக்கியமான படம் சொல்லுவோம். எவ்வளவு பொறுக்கி படங்கள் பார்த்திருக்கோம், எவ்வளவு பேடி படங்கள் பார்த்திருக்கோம், எவ்வளவு பேடி படங்கள் சுத்தி மூடி, எவ்வளவு மோசமான படங்களை நம்ம கொண்டாடி தீர்த்துட்டோம். இந்த படத்தை கொண்டாடலாம், இந்த படத்தை எடுத்த மணிகண்டனை கொண்டாடலன்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் தன்மையும் நமக்குள்ள இல்லைன்னு. இதை ஒரு முஸ்லீம் கொண்டாட வேண்டும், இதை ஒரு கிறிஸ்துவன் கொண்டாட வேண்டும், எல்லாராலும் கொண்டாட வேண்டிய படம் இந்த படம். அந்த படத்தை மொத்தமே 4 பேர் தான் தெரியல. நான் என்னுடைய அசிஸ்டன்ட் 4 பேர் மிச்சம் யாருமே இல்லை. ஆனா உனக்கு கிரேட்டஸ்ட் ஃபிலிம். ஆனா நீங்க யாருமே அந்த படத்தை பார்க்கல. ஆடியன்ஸ்க்கு நம்ம சொல்லி தர முடியாது என்ன படத்தை பார்க்கணும், அவன் என்ன வேணா பார்ப்பாங்க, அது அவங்களுடைய இஷ்டம். ஆனா ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸ் ஒரு ஹிஸ்டரி ஆஃப் சினிமா உங்களுக்கு தெரியும். நீங்க போய்